கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அன்பானவர்களே, இன்றைக்கும் இந்த கூடாரத்துக்கு முன்னால் அந்த ஷீட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு நாட்டி வச்சுருந்தோம்ல கம்பு, அதை எல்லாத்தையும் நான் பிடுங்கினேன், அப்புறப்படுத்தினேன். சரிங்களா? அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எதுக்குன்னா கிரைஸ்ட் ஹவுஸ் இப்போ புதுசாக கட்டியிருக்க வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி போட வேண்டியது இருக்குது. சரிங்களா? இதை வச்சு அந்த பக்கம் முன்னாடி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு 3 மெட்டல் ஷீட் இருக்குது, தகர ஷீட் இருக்குது, அதை அதில் போட்டு கொஞ்சம் வச்சோம்னா அந்த மீட்டருக்கு சேஃப்டியாக இருக்கும். மழை பெஞ்சாலும் மீட்டருக்கு சேஃப்டியாக இருக்கும், வெயில் அடித்தாலும் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அதை வெல்டிங் பண்ணி ஆங்கிள்லாம் போட்டு பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ காசு வசதி இல்லை. அதனால் டெம்பரவரியாக இதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் மழை பெஞ்சினா தான் தோண்டதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா தோண்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாறை மாதிரி இருக்கும். அன்பானவர்களே, சரிங்களா? அதனால் இன்றைக்கி ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன், இதை எடுக்கணும், அப்புறப்படுத்தணும், பிடுங்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சி. அன்பானவர்களே, அதில் ஏற்கனவே நான் 2 குருவி கூடு போட்டிருந்தேன். ஒரு குருவி கூடு காணலை. இந்த ஒரு குருவி கூடு இதில் போட்டிருந்தேன், இந்த கம்பில் போட்டிருந்தேன். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கூட்டில் குருவி முட்டை விட்டுருக்கு, ஒரு 4-5 முட்டை கிடக்கு. பாருங்க, அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், ஒரு 5 முட்டை கிடக்கு. சரிங்களா? அஞ்சு முட்டை கிடக்கு. சரியா? அதனால் இந்த கூடை இந்த இடத்துல தொங்க விடணும். சரிங்களா? அதுக்காக கொஞ்சம் ஒரு கம்பியை கட்டி அதில் செட் பண்ணியிருக்கேன். அந்த கம்பியில் இதை தொங்க விடணும், ஏன்னா அது முட்டை விட்டு கொஞ்சம் பொறிக்கட்டும். அன்பானவர்களே, சரிங்களா? குருவி கூட்டை கலைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? அதனால் அதில் செட் பண்ண போகிறேன். குருவி கூடை இதில் செட் பண்ணிட்டேன். சரிங்களா? அது குருவி அடகாத்து குஞ்சு பொறிக்கட்டும், அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா?